இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓப்பனிங் ஷாட்டில் ஒரு பெரிய 2 ஹெலிகாப்டர் வருது ஆக்சுவலாக. அதில் வந்து ஒரு பொண்ணு மஞ்சள் கலர் சாரி வந்து ஃபுல் டான்ஸ் ஆக்சுவலி. அந்த மாதிரி ஒரு டான்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. அது கிளைமேக்ஸில் வந்து ஒரு 250 பேர் அடிச்சு கொள்கிற மாதிரி. என்னால் படம் பார்த்து வந்து வெளியே ஒன்றுமே பேச முடியல. அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் இருக்காது. நான் ஷூட் பண்ணிக்கிட்டேன். எங்கள் ப்ரொடியூசர் இங்கே தான் உட்காந்துருக்காரு. எங்கள் ப்ரொடியூசர் கூப்பிட்டு ஷூட்டிங்கை நிப்பாட்டிட்டு வந்து பேசு அப்படின்னாரு. நான் அந்த படத்தை ஒரு 2 வாரத்துக்கு முந்தி பார்த்தேன். ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடனரி எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். நான் வந்து கொட்டுக்காளியும் வாழையும் பார்த்துட்டு ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடனரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மை லைஃப்னு சொல்லுவேன் 2 படத்தையும். எப்பொழுதுமே ஒரு செஞ்சுரியினுடைய கடைசி பகுதி அல்லது முதல் பகுதி, அதாவது 25 அல்லது 75ல ஒரு பெரிய ரெனயசன்ஸ் நடக்கும். அந்த மாதிரி இந்த 2000ல இந்த 2025ல ஒரு எக்ஸ்ட்ராடனரி ரெனயசன்ஸ் வந்து இந்தியாவில் நடந்திருக்கு. நம்ம சொல்லுவோம் வந்து இந்தியா அந்த தேசத்தில் வந்து ஒரு தமிழகம் வந்து ஒரு சவுத் சைடு வந்து ரொம்ப அப்படி இருக்கும். ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் நம்ம பார்த்தோம்னா நார்த் இந்தியாவில் நடக்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கும். பட் இந்த 1925ல வேர்ல்ட் சினிமா அப்படின்னா 2 சினிமா தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக வேர்ல்ட் சினிமாவுக்கு நம்ம நிறைய பண்ணியிருக்கோம், நிறைய போய் கதவை தட்டியிருக்கோம். வெற்றிமாறன், ராம, உங்க எல்லா படமே அந்த ஆஸ்பிரேஷனோடைய நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் கூட கீழே இல்லை. ஒரு ஃபாஸ்பின் இருக்கோ, ஒரு ஹெர்சாக்கோ, ஒரு குரோசாவாக்கோ நம்ம கொஞ்சம் கூட கீழே இல்லை. அவங்கள்ட்ட தான் கற்றுட்டு வந்தோம். ஆனால் we can go and knock the doors சொல்லிட்டு நாக் பண்ணிட்டே இருக்காங்க. பட் ஐ வுட் சே அந்த உலகத்தின் அந்த வேர்ல்ட் சினிமாவினுடைய அந்த கோட்டை கதவை 2 படம் இந்த வருஷம் உடைச்சிருக்கு. ஒன்று வாழை, இன்னொன்று கொட்டுக்காளி. நான் வந்து கர்ணன் படத்தை பார்த்துட்டு வந்து எங்கள் அசன்ஸ்லாம் போய் பார்த்துட்டு வந்து நான் நிறைய படம் பார்க்கறதில்ல. காரணம் என்னன்னா, ஒரு படம் நல்ல படம் பார்த்துட்டா அது வந்து 1 வாரம் ஒர்க்கு எனக்கு. ஒரு கெட்ட படம் பார்த்துட்டா 1 வாரம் ஜுரம். பிகாஸ் 1 மூவி மோட்டிவேட்ஸ் மீ, 1 மூவி மேக்ஸ் மீ ஷிட் ஆக்சுவலி. நான் வந்து கர்ணன் படம் பார்த்துட்டு வந்து ஒரு பர்டிகுலர் சீன் எடுத்து என் அசிஸ்டன்ஸ் வந்து சொன்னேன். ஒரு படத்தை எப்பயுமே படம் பார்த்துட்டு வந்து என் அசிஸ்டன்ஸோட டிஸ்கஸ் பண்ணேன். அப்போ கர்ணனில் ஒரு சீனை வந்து பார்த்து சொன்னேன். ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு அப்பாவும் ஒரு பெண்ணும் வந்து உட்காந்துருக்காங்க. 2 பேர் வந்து அந்த பெண்ணை, அந்த குழந்தைய ஒரு அப்பாவுக்கு முன்னே அசிங்கமாக அவங்க வந்து ட்ரீட் பண்ணுறதை வந்து எடுத்திருப்பான். அப்போ அவனுடைய ஷார்ட் டிவிஷன்ஸை வந்து நான் சொல்லி எக்ஸாக்டாக என்ன ஷார்ட் டிவிஷன்ஸ் பண்ணணும் அதை அப்படியே சொல்லிட்டு நான் சொன்னேன். இது 1 வருஷம் எடுத்திருக்காண்டா, இப்போ நம்ம இருந்தால் எப்படி பண்ணுவோம், நீங்கள் இருந்தால் எப்படி பண்ணணும்டான்னு சொல்லி கொடுத்தேன். பிகாஸ் ஒரு படத்தை பார்த்தா பிறகு, இப்போ வெற்றிமாறன் படம் பார்த்து ஒரு ஷார்ட் வச்சிட்டோன்னா அந்த ஷார்ட்டை வந்து நான் பார்த்து அதை ரிசீவ் பண்ணி, இஃப் இட் இஸ் எக்ஸ்ட்ராடனரி ஐ வில் டேக் தட் இன் டு மை மேரோ. அப்போ நான் சொல்லும்போது வந்து இல்லைடா மாறி வந்து இன்னும் கிராஃப்ட் வந்து அப்படி இருக்கடா, நல்ல ஃபிலிம் மேக்கரான கிராஃப்டை வந்து இன்னும் வந்து அவன் பாலிஷ் பண்ணணும்டா அப்படின்னு சொன்னேன். மை ஃப்ரெண்ட்ஸ், யூ டோன்ட் பிலீவ், நான் வாழை பார்த்தா பிறகு ஐ வாஸ் அஸ்டவுண்டட், ஐ வாஸ் ஷெல் ஷாக்ட். அவன் வந்து ஒரு படத்தை அவனுடைய ரூட்ல இருந்து சொல்லும் போதே உடனே அவனுடைய மிச்ச படங்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே வரும். கிட்டத்தட்ட ஒரு 2 டிவிஷனாகத்தான் இப்போ தமிழ் சினிமாவாக மாறி இருக்கு. சப்போர்ட் அண்ட் நாட் சப்போர்ட், இதெல்லாம் நிறைய பாலிடிக்ஸ்ல நடந்துருக்கு. ஆனால் இதை அவன் சர்பாஸ் பண்றான். அவன் என்ன பண்றான், ஒரு கதையை தன் வாழ்நாளில் அவன் வாழ்க்கைக்குள்ள அவனுடைய ஒட்டுமொத்த வழி, சந்தோஷம், காதல், நட்பு, எல்லா எமோஷன்ஸ்க்கும் ஒரு 8 வயசு 9 வயசு பையனுக்குள்ள இருக்கும்ல, அதை வந்து நம்மள்ட்ட வந்து எடுத்து காட்டிருக்கான் இந்த வாழையில. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.